அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றார். வேணுமா வேணாமா? நீ மலைகளை மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் அப்படின்றார். அவ்வளோ பெரிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன்றார். ஆமென். நான் சொல்ற கர்த்தரின் பலன் அப்படி உங்க மேல வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அவங்க எப்பேற்பட்ட வலிமையானவர்களா இருப்பாங்கன்னா, காட்டுக்கே ராஜா சிங்கம்ல அந்த மாதிரி இருப்பீங்களா? நீங்க ஊருக்கே ஒரு சிங்கம் மாறி இருப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்ன அப்படி வைக்க போறார்? ஆவியில அப்படி இருக்க போறீங்க. அல்லேலூயா. ஆத்துமாவில் அப்படி இருக்க போறீங்க. உங்களுடைய வளர்ச்சியில, உங்களுடைய பலத்தில, உங்களுடைய பேக்ரவுண்ட்ல அப்பேற்பட்ட ஒரு ராஜரீக ஜெய கம்பீரத்தை கர்த்தர் உண்டு பண்ண போறார். சிங்கம் போல இருக்க போறீங்க. எதையும் கண்டு அஞ்சாத ஒரு சிங்கத்தை போல. அல்லேலூயா. எதையும் கண்டு பின்னடையாத ஒரு சிங்கத்தை போல. சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. சொல்லிட்டீங்களா? 3 தடவை சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல் செயல்படுவதாக. ஆமென். இப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததினால உங்களுக்கு எதிராக யார் மந்திரம் பண்ணாலும் உங்களுக்கு வாய்க்காது. உங்களுக்கு எதிராக யார் குறி சொன்னாலும் அது உங்களுக்கு வாய்க்காது. ஏற்கனவே எதனா மந்திரம் தந்திரம் உள்ள வந்து எங்கடா ஒட்டிட்டு இருந்தா அது இன்றைக்கு எல்லாம் கிளம்ப போகிறது. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. அல்லேலூயா. நீங்க சொல்றதுல அவ்வளவு வலிமை இருக்கு. ஆமென். மந்திரமோ தந்திரமோ அது வாய்க்காது. ஒருவேளை யாருன்னா உங்களுக்கு எதிராக மந்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், தந்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், அது உங்களை வந்து தாக்க முடியாம, உங்க வீட்டை சுற்றி வந்து பார்த்துட்டு உள்ள நுழைய முடியாம, உள்ள ஏன் நுழைய முடியாது சொல்லிட்டுங்களா? கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க வீட்டு மேல இருக்கு. அது வலிமையானது. அக்கினி சுற்றிலும் எரியும். அதனால அந்த மந்திர பிசாசு, தந்திர பிசாசு உள்ள வர முடியாம யார் அனுப்புனானோ அவனையே போய் தாக்கும். அல்லேலூயா. ஏன்னா அது ரத்த வெறியில இருக்கும். ஒவ்வொரு தடையும் அனுப்புறான், வந்து பார்த்தா வீட்டை சுற்றில என்ன இருக்கு? அக்கினி மதில் இருக்கு. தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் கரம் அந்த குடும்பத்தின் மேல இருக்கிறது. அல்லேலூயா. இத வந்து பார்க்கிற அந்த பிசாசு பயந்து என்ன பண்ண, ஓடி யார் அனுப்புறானோ அவனே போய் அவன் ரத்தத்தை குட்டிக்கும். நிச்சயமா இது நடக்குங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியா உங்களுக்கு விரோதமாய் எழும்புனானா அவன் எத்தனை வழியா ஓடுவான்? 7 வழியா ஓடுவாங்க. ஓட வைப்பாரு. இந்த ஆசீர்வாதம் ஓட வைக்கும். அல்லேலூயா. அடுத்த லைன் வாசிங்கம்மா. தேவன் என்னென்ன செய்தார் என்று அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் சில நாட்கள்ல யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் தேசத்துல சொல்லப்படும். நான் சொல்றேன், இந்த வருஷம் நிறைய பேருடைய வாய் திறக்க போகுது. உங்களை பத்தி பேச போறாங்க. குறையா பேசிட்டு இருந்தவங்க, உங்களை குறித்து அப்படியே குறை சொல்லிட்டு இருந்தவங்களாம் இப்போ என்ன பேச போறாங்கன்னா, ஆண்டவர் என்ன இவங்களுக்கு இவ்வளோ அற்புதம் பண்ணி இருக்கிறாரு, இவங்களை இப்படி ஆசீர்வதித்து இருக்கிறாரு, இவங்க தேவன் தான் தேவன் போல இருக்கு சொல்ல வைக்க போறாரு. இன்னும் கொஞ்ச நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன செய்தார் என்று ஊரே சொல்ல போது. அல்லேலூயா. அநேகர் சொல்ல போறாங்க, சொல்ல வைக்க போறாரு. அவர் ரொம்ப வைராக்கியமானவர். என் பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருந்தாங்களே, என் பிள்ளைங்க ரொம்ப நாளா காத்து இருந்தாங்களேன்னு சொல்லி கர்த்தரின் ஆசீர்வாதம் வல்லமையா அவங்க மேல வெடித்து அது செயல்பட போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்படிதான் இருக்க போறாங்க. நீங்க நதியா பாய போறீங்க. சந்தன மரம் போல வாசனை வீச போறீங்க. கேதுருவை போல உயர எழும்ப போறீங்க. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன் இல்ல கேதுருவை போல் வளருவான். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கான். இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உங்க மேல செயல்பட போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்க கீழ்ப்படிந்தா போதும். இப்பேற்பட்ட வலிமையான ஆசீர்வாதம், வல்லமையான ஆசீர்வாதம் உங்க மேல செயல்பட போகிறது. நீங்க பரவி பாய போறீங்க. நதி போல பரவி பாய போறீங்க. சந்தன மரம் போல வாசனை வீச போறீங்க. கேதுரு மரம் போல உயர எழும்ப போறீங்க. உங்களை உயர்த்த போறாரு. மேலே எழும்ப போறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஆமென்.